நீட் ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் ஏன் நிறைவேற்றவில்லை என தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தொண்டர்களின் வெள்ளத்தில் மிதந்து சுமார் 5 மணி நேர பயணத்துக்கு பிறகு மரக்கடை பகுதிக்கு சென்றடைந்தார். பின்னர் பேசிய அவர், அரசர்கள் போருக்கு செல்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்குவது போன்று அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனநாயக போருக்கு முன்னதாக உங்களை சந்திக்க வந்துள்ளேன். திருச்சியில் தொடங்கினால் திருப்புமுனையாக அமையும். அண்ணா முதலில் தேர்தலில் நின்றது திருச்சியில்தான். எம்ஜிஆர் முதல் மாநாடும் இங்குதான் நடத்தினார் என்றார். கடந்த சட்டசபை தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது என்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை படித்து காண்பித்து கேள்வி எழுப்பினார். இலவச பேருந்து திட்டத்தை அறிவித்துவிட்டு ஓசி என மக்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றும், கல்வி, மருத்துவம், அடிப்படை சாலை வசதிகள், பெண்கள் பாதுகாப்பு போன்று செய்ய முடிவதை மட்டுமே நாங்கள் வாக்குறுதியாக அளிப்போம் என்று அவர் அப்போது தெரிவித்தார்.